வணக்கம். பேச்சுலர் சமையல். ஒய்ஃபு ஃபோன் காலில் டிப்ஸ் கொடுக்க நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிறது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க மாவு அரைச்சி வச்சுருக்காங்க, இட்லி மாவு. அதில் தோசை சுட்டுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இதில் போட்டுக்கலாம். இப்போ கடுகா? ஓகே. எங்க இருக்கு? சில்வர் அஞ்சல் டப்பா. ஓகே ஓகே. கடுகு ஒரு கரண்டி போட்டாச்சு. பொரியவே இல்லையா? பொரியவே இல்லை. அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? பொரிஞ்சிருச்சுமா? சரி சரி, வெங்காயத்தை போடுறேன். பச்சை மிளகாய் போட்டுருந்தோம்ல, என்னடா சமையல் பார்க்குறியா? தக்காளி சட்னிடா, தக்காளி சட்னி. உங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சா? எங்கள் வீட்டில் ரெடி ஆகலை. அப்பப்போ வச்சாதான் ஞாபகம் இருக்கும். வேற என்ன பண்ணா? கருவேப்பிலை போடணுமா? போட்டாச்சு. இன்னும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்ல, ப்ரௌனாக வரணும். அதாவது கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். பதம் வந்த உடனே போடணும். பதம் பார், பதம் எங்கடா?
பதம் பார்த்தியா? தக்காளி போடு. தக்காளி போடலாமா? ஓகே. வெட்டி வைத்த தக்காளியை போட வேண்டும். வெட்டி வைத்த தக்காளியை போட வேண்டும். போட்டாச்சு. தக்காளி ஜூஸையும் ஊற்ற வேண்டும். அடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்க வேண்டும். அரை ஸ்பூன் உப்பு போட வேண்டும். மிளகாத்தூள் எப்போ போடணும்? தக்காளி வதக்கிற பிறகு ஆ போட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி. பார்க்குறியாம்மா? கம்மியா இருக்கு. என்னது? தட்டுக்குள்ள கம்மியா இருக்கு. போதும் போதும், ஒரு மனுஷனுக்கு. அப்ப நீங்க இப்படிதான் பார்த்தோம், நாளைக்கெல்லாம் பார்த்தோம். சரி பார்த்துக்கிறேன், இதை பாரு. சரி பரவாயில்ல, உங்க மிளகாத்தூள் போடு. எவ்வளோ போடணும் மிளகாத்தூள்? மிளகாத்தூள் பறிச்சு எடுங்க, எங்க இருக்குன்னு. எவ்வளோ போடணும்? 3 ஸ்பூன் போடுங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். 3 ஸ்பூனா? 3 ஸ்பூன் மிளகாத்தூள். போட்டாச்சு. போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணா? வதக்குங்க. ஒரு பேக் பாக்கெட் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுங்க. மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கணும். அடுத்து தண்ணி ஊற்றணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? கம்மியா ஊற்றுங்க. அரை ஊற்றுங்க. அப்புறமேலே மிளகாத்தூள் அப்புறம் ஊற்றுவாங்க. தக்காளி வேகம் அப்புறம் ஊற்றிங்க. இந்த டம்ளரில் அரை டம்ளர். இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி. உப்பு போடுங்க. உப்பு போட்டு கிண்டி காரம் இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போடணும். இப்போ எவ்வளோ? அதே அரை ஸ்பூன் போடுவோமா? அதே அரை ஸ்பூன் உப்பு போடுவோமா? அரை ஸ்பூன் உப்பு மறுபடியும். காட்டுங்க வீடியோ குழம்பு காட்டுங்க.
கையில் ஊற்றி பாருங்க காரம் உப்பு. ஓகே. காரம் உப்பு ஓகே. காரம் உப்பு ஓகேம்மா. குழம்பு காட்டுங்க. காரம் உப்பு ஓகே. தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் வீடியோ காட்டுங்க. அதில் குழம்புல காட்டுறேன், உனக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? சூப்பரான தக்காளி சட்னி. சூப்பரான தக்காளி சட்னி. சூப்பராக இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, வேகத்துக்கு சரியா இருக்கும். ஓகே. சுண்டிடும். காரம் போதும் இல்லை, கொஞ்சம் போடுறீங்களா? போதும். எங்கள் வீட்டுக்காரம்மா டிப்ஸ் கொடுக்குறாங்க வீடியோ காலில். அந்த டிப்ஸை பார்த்து அப்படியே இந்த சமையலை பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? தோசைக்கல்லை எடுத்து கழுவிட்டு தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்ல பதம் வந்த உடனே கொஞ்சம் தண்ணி சுண்ண உடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? தோசை பாருங்க எப்படி அழகா கலரா கோல்டன் கலரில் அப்படியே சூப்பராக. இது கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே எடுத்துடணும்.
தக்காளி சட்னி நல்லா பதம் வந்துருச்சு. அதனால் நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை போட்டுருவோம் அதில். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி செஞ்சு தோசை செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது மாதிரி தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத என் ஒய்ஃப் சொல்ல செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போது அந்த தோசையும் தக்காளி சட்னியும் பிளேட்டில் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள். தக்காளி சட்னி தோசை. காரம், உப்பு, சுவை எந்த அளவிலும் குறையே இல்லை. நம்மளே செஞ்சு சாப்பிட்றது தான் நம்ம உடல் நலத்துக்கு நல்லது. மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அருமையான ஒரு உணவு. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தனி சுகம். அதே நம்ம ஒய்ஃப் நமக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கைப்பதத்தில் எப்படி இருக்குமோ அதே கைப்பதம் தான் இருக்குது. ஒரு நாள் அவங்க ஊர்லேருந்து வந்தோடனே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து கைப்பதம் அப்படியே எங்களுக்கு இருக்கு பாருன்னு சொல்லி அவங்கள வியப்பில் ஆழ்த்தணும். அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.